போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. குருவருளாலும் திருவருளாலும் மணிவாசக பெருந்தகை அருளி செய்த கருவாசம் போக்கும் திருவாசகத்திலிருந்து தொடர் சிந்தனையாக நாம் சிந்தித்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இன்று கோயில் திருப்பதிகம் அனுபோக இலக்கணம். கோயில் என்பது இங்கு தில்லையை குறிக்கும். தில்லை கோயிலை சிறப்பித்து கோயில் என கூறுவதற்கு காரணம், ஒவ்வொரு நாளும் சிவன் கோயில்களில் நடக்கும் நள்ளிரவு வழிபாடு, அதாவது அர்த்த சாம பூசை, அன்றாடம் ஆன்மாக்கள் இளைப்பாறும் பொருட்டு நடக்கும் சங்காரத்தை, அதாவது ஒடுக்குதல், அந்த ஒடுக்கத்தை குறிக்கின்றது. உலகில் உள்ள எல்லா சிவன் கோயில்களிலும் இறைவனுடைய அருட்சக்தியை குறிக்கும் திருவடிகள் திருப்பள்ளி அறையில் இறைவனுடன் சேர்த்து வைக்கப்பெறுகின்றன. இவ்வாறு வைக்கப்பெறுவது அருட்சக்தி சிவத்தில் ஒடுங்குதலை குறிக்கும். எல்லா சிவன் கோயில்களிலும் அவ்வாறு ஒடுங்குகின்ற அருட்சக்திகள் சிதம்பரத்தில் உள்ள கோயிலில் நடக்கின்ற நள்ளிரவு பூசையில் வந்து ஒடுங்குகின்றன. எனவேதான் சிதம்பரம் கோயில் என்னும் பெயரால் சிறப்பித்து பேசப்படுகின்றது. அனுபோக இலக்கணம். அனுபோகம் என்பது தலைவனோடு இரண்டர கலந்து ஒற்றித்து நின்று ஒருவர் தம்முன் உணரும் பேரின்ப நுகர்வு. இலக்கணம் என்பது அடையாளம். ஆக பிறருக்கு கூற முடியாத தன்மையில் தம்முள் நுகரும் பேரின்ப நுகர்வுக்கு ஏதுவாக இருக்கும் அடையாளங்களை இப்பதிகத்தில் படனம் செய்பவர் அனுபவிப்பர். உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே என்பது பேரின்ப நுகர்வாகும். இப்பதிகம் திருவாசகத்தின் இதயம் போன்றது. இந்த திருப்பதிகம் சிற்றம்பலம். மாறி நின்றென்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழியடை தமுதே ஊறி நின்றென்னுள் எழுபரம் ஜோதி உள்ளவா காண வந்தருளாய் தேரலின் தெளிவே சிவபெருமானே திருப்பெருந்துறை உரை சிவனே ஈரில்லா பாதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடை அன்பே. தேனின் தெளிவு போன்ற தூய இனிமையானவனே, சிவபெருமானே, திருப்பெருந்துறையில் வீற்றிருந்த மங்கள பொருளானவனே, முடிவற்ற பதவிகள் எல்லாவற்றையும் கடந்த ஆனந்தமானவனே, என்னுடைய அன்பு மயமானவனே, என்னை பகைத்து நிலைபெற்று அறிவு மயங்கச் செய்யும் கள்ள புலன்களின் வாயில்களை அடைத்து ஞான அமுதமே சுரந்து நிற்கும்படியாக என் உள்ளத்தின் கண்ணே தோன்றுகின்ற மேலான ஒளியே, நீ உண்மையாக இருக்கும் விதத்தை நான் காணும்படி வந்து அருள் செய்வாயாக. அன்பினால் அடியே நாவியோடாக்கை ஆனந்தமாய் கசிந்து உருக என்பரமல்லா இன்னருள் தந்தாய் யானிதற்கிலனோர் கைமாறே. முன்புமாய் பின்பும் முழுதுமாய் பரந்த முத்தனே முடிவில்லா முதலே தென்பெரும் துறையாய் சிவபெருமானே சீருடை சிவபுரத்து அரைசே. எல்லாவற்றிற்கும் முன்னுமாய் பின்னுமாய் அவை முழுவதுமாய் வியாபித்துள்ள பாச நீக்கமுடையவனே, எல்லையில்லாத
முதற்பொருளே, தெற்கேயுள்ள திருப்பெருந்துறையில் வீற்றிருப்பவனே சிவபெருமானே, சிறப்புடைய சிவலோக மன்னனே, அன்பின் மிகுதியால் அடியேனுடைய உயிரோடு உடம்பும் இன்பமயமாய் கசிந்து உருகும்படியாக எனக்கு கிடைத்ததற்கு தகுதியில்லாத இனிய திருவருளை நீ கொடுத்தாய். யான் இதற்காக உனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பதிலுதவியாதும் இல்லை என்று 2வது பாடல் அருளி செய்கின்றார் பெருந்தகை. 3வது திருப்பாடல். அரைசனே அன்பர்க்கு அடியனேனுடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை புரை புரை கனிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்தமை சுடரே திரைபரா மண்ணும் அமுதத்தன் கடலே திருப்பெருந்துறையுரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமார் உணர்த்தே. அன்பர்களுக்கு மன்னனே, அடியேனுடைய தந்தையே, உயிரோடு உடம்பும் மயிர்கால்தோறும் நெகிழ்ந்து உருகும்படியாக என் உள்ளத்தே எழுந்தருளி நிலைபெற்று அதனை உருகுவித்து பொய்மையாகிய அறியாமையை தொலைத்து மெய்யொலியையே நிலைபெறச் செய்த அமுதமாகிய தெல்லிய கடலே, திருப்பெருந்துறையில் வீற்றிருந்து அருளும் சிவனே, சொல்லையும் சுட்டு அறிவையும் கடந்த சிவஞானத்தால் அறியக்கூடிய பேரறிவே, யான் உன்னை புகழ்ந்து உரைக்கும் விதத்தை நீ எனக்கு அறிவுறுத்துவாயாக என்று 3வது பாடல் அருளி செய்கின்றார் பெருந்தகை. 4வது திருப்பாடல். உணர்ந்த மாமுனிவர் உம்பரோடொழிந்தார் உணர்வுக்கும் தேறி வரும் பொருளே இனங்கிலி எல்லா உயிர்கட்கும் உயிரே இணை பிறப்பருக்கும் எம் மருந்தே திணிந்ததோர் இருளில் தெளிந்தது வெளியே திருப்பெருந்துறையுரை சிவனே குணங்கள் தாமில்லா இன்பமே உன்னை குறுகி நேர்கினி என்ன குறையே. கலைஞானமுடைய பெரிய முனிவர்களும் வானோர்களும் பிற பெரியோர்களுமாகிய எல்லாருடைய அறிவினாலும் அறிவதற்கரிய பரம்பொருளே, ஒப்பில்லாதவனே, உயிர்களெல்லாவற்றிற்கும் உயிரானவனே, என்னுடைய பிறவியை தொலைக்கும் எங்கள் அமுதமே, உயிரை நெருங்கி பிணித்த ஆணவ இருளில் நீங்கி தெளிவடைவதற்கு ஏதுவாகிய பரிசுத்தமான அருள் வடிவானவனே, திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கும் சிவபெருமானே, முக்குணங்களின் தொடர்பில்லாத பேரானந்தமே, உன்னை அடைந்த எனக்கு இனிமேல் என்ன குறை இருக்கின்றது? ஒன்றுமில்லை என்று குறைவிலா நிறைவே கோதிலா முதே ஈரிலா கொழுஞ்சோடர் குன்றே மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்து என் மனத்திடை மன்னிய மண்ணே சிறைபெறா நீர் போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெருந்துறையுரை சிவனே இறைவனே நீ என் உடலிடம் கொண்டாய் இனி உன்னை எண்ணிறக்கேனே. யார்பாலும் ஒன்றையும் வேண்டாத பூரண பொருளே, குற்றமற்ற அருமருந்தே, முடிவில்லாத விளம்பான சோதிமலையே, என் மனத்தின் கண்ணே மந்திரமாகவும் மந்திரத்தின் பொருளாகவும் விளங்கி நிலைபெற்ற அரசே, கரைகடந்த வெள்ளம் போல உள்ளத்தே சென்று நிறைகின்ற இன்பமயமான திருப்பெருந்துறை பெருமானே, தலைவனே, நீ என்னுடைய உடலையே இடமாக கொண்டாய். இனி யான் உன்னை யாது வேண்டி யாசிக்கக்கூடும் என்று 5வது திருப்பாடல் அருளி செய்கின்றார் பெருந்தகை. 6வது திருப்பாடல். இறந்திறந்தொருக என் மனத்துள்ளே எழுகின்ற சோதியே
இமையோர் சிறந்தனில் பொழியும் கமல செவடியாய் திருப்பெருந்துறையுரை சிவனே. நிறந்த ஆகாயம் நீர்நிலம் தீக்கால் ஆயவை அல்லையாய் ஆங்கே கரந்ததோர் உருவே கழித்தனன் உன்னை கண்ணுற கண்டு கொண்டு இன்றே. உன்னுடைய திருவருளை வேண்டி வேண்டி எனது உள்ளம் உருகும் காலத்தே அங்கே தோன்றுகின்ற ஒளியே, விண்ணவர்களுடைய சென்னி மீது விளங்குகின்ற சிவந்த தாமரை போன்ற திருவடியை உடையவனே, திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கும் சிவபெருமானே, வரிசையாய் உள்ள ஐம்பூதங்களாகிய வெளி வழி ஒளி நீர் நிலம் என்பவற்றோடு கலந்து அவையாய் அல்லாதவனாய் அவ்விடத்தே மறைந்த அருளுடையவனே, இப்பொழுது உன்னை கண்ணார கண்டு உள்ளத்திற்கொண்டு மகிழ்ந்தேன் என்று பெருந்தகை 6வது பாடல் அருளி செய்கின்றார். இப்பொழுது 7வது திருப்பாடல். இன்றென கருளி இருள்கடிந்துள்ளத்து எழுகின்ற சோதியே போன்று, இன்றென கருளி இருள்கடிந்துள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று, நின்றனின் தன்மை நினைப்பற நினைந்தேன் நீயல்லால் பிரிது மற்றின்மை, சென்று சென்றணுவாய் தேய்ந்து தேய்ந்தொன்றாம் திருப்பெருந்துறையுரை சிவனே. ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றில்லை யாருனை அறியகிற்பாரே. இக்காலத்தே எனக்கு திருவருள் தந்து அறியாமையை நீக்கி மனத்தின் கண்ணை உதிக்கின்ற கதிரவனைப் போல தோன்றி நின்று உனது மெய்யல்பை சுட்டி அறியாது அறிந்தேன். உன்னையன்றி வேறொன்றும் இல்லையாகும்படி எல்லாவற்றிலும் கலந்து நுட்பமாய் நுணுகி எங்கும் ஒரு தன்மையாய் வியாபகமான ஒரு பொருளாகிய திருப்பெருந்துறை பெருமானே, காணப்படுகின்ற ஒரு பொருளும் நீ அன்று. உன்னை அல்லாமல் ஒரு பொருளும் தொழிற்படுவதில்லை. உன்னை யார் அறிய வல்லவர்? ஒருவரும் இல்லை என்று 7வது பாடல் அருளி செய்கின்றார் பெருந்தகை. 8வது திருப்பாடல். பார்ப்பத மண்டம் அனைத்துமாய் முளைத்து படர்ந்ததோர் படரொளி பரப்பே, நீருரு தீயே நினைவதில் அறிய நின்மலானின் அருள் வெல்ல, சிறுரு சிந்தை எழுந்ததோர் தேனே திருப்பெருந்துறையுரை சிவனே. யாருறவெனக்கிங்கு யாரையலுள்ளார் ஆனந்தமாக்கும் என் சோதி. பூமண்டலமும் அதற்கு மேலுள்ள பதவியாகிய புவனங்களாகிய உலகத் தொகுதிகள் முழுவதிலும் உள்ள எல்லா பொருள்களுமாய் தோன்றி எங்கும் வியாபித்த ஒப்பற்ற பேரறிவின் விரிவே, நீரில் அடங்கியுள்ள நெருப்பு போன்றவனே, மனத்தால் எண்ண முயன்றால் எண்ணுதற்கரிய குற்றமற்றவனே, உன்னுடைய திருவருட்பெருக்கின் செம்மை பொருந்திய உள்ளத்தின் கண்ணே தோன்றுகின்ற தேன் போன்ற இனிமையானவனே, திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கும் பெருமானே, எனக்கு பேரின்பத்தை விளைவிக்கின்ற ஒளியே, எனக்கு யார் உறவு யார் அயலார்? உறவினருமில்லை அயலாருமில்லை என்று 8வது திருப்பாடல் குறிக்கின்றார் பெருந்தகை. இது 9வது திருப்பாடல். சோதியாய் தோன்றும் உருவமே அருவாம் ஒருவனே சொல்லுதற்கு அரிய, ஆதியே நடுவே அந்தமே பந்தம் அறுக்கும் ஆனந்தமா கடலே, தீதில்லா நன்மை திருவருட்குன்றே திருப்பெருந்துறையுரை சிவனே.
யாது நீ போவதோர் வகையென கருளாய் வந்து நீ நினையடி தந்தே. ஒளியாய் விளங்குகின்ற திருமேனி உடையவனே, தோன்றாத ஒரு பொருளானவனே, சொல்லினால் புறவொண்ணாத பெருமையுடைய எப்பொருட்கும் முதலிடை முடிவானவனே, பாசக்கட்டினை ஒழிக்கும் பேரின்ப பெருங்கடலே, குற்றமற்ற நலம் பொருந்திய திருவர்க்குன்றே, திருப்பெருந்துறை பெருமானே, நீ குருவாய் வந்து உன் திருவடி இரண்டையும் எனக்கு அருளிய பின்னர் நீ என்னை கைவிட்டு போவதற்குரிய முறை யாதென்று நீ சொல்லி அருள்வாயாக என்று 9வது திருப்பாடலில் அருளி செய்கின்றார் பெருந்தகை. பொழுது இறுதி பாடல் 10வது திருப்பாடல். தந்தது உந்தன்னை கொண்டது என் தன்னை சங்கரார்களோ சதுரர் அந்த ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றதொன்று என்பாள் சிந்தையே கோயில் கொண்டைய பெருமான் திருப்பெருந்துறையுரை சிவனே. எந்தையை ஈசா உடலிடம் கொண்டாய் யானிதற்கிலனோர் கைமாறே. எந்தையை ஈசா உடலிடம் கொண்டாய் யானிதற்கிலனோர் கைமாறே. எனது உள்ளத்தையே திருக்கோயிலாக கொண்டு வீற்றிருந்த அருளிய எனது தலைவனே, திருப்பெருந்துறை பெருமானே, உன்னை எனக்கு கொடுத்தாய், அதற்கு பதிலாக என்னை நீ ஏற்றுக்கொண்டாய். சங்கரனே, நாம் இருவரில் யார் திறமையுடையவர்கள்? முடிவில்லாத பேரின்பத்தை நான் பெற்றேன். நீ என்னிடத்தில் பெற்றுக்கொண்டது யாது ஒன்றுமில்லை. அப்பனே, ஆண்டவனே, எனது உடலை கோயிலாக கொண்டவனே, இந்த அருட்செய்கைக்கு உனக்கு அளிப்பதற்குரிய பதில் உபகாரம் எதுவும் இல்லாதேன் என்று இறங்கி பெருமான் அணிவாசக பெருந்தகை பாடி அருளி செய்திருக்கின்றார். கோயில் திருப்பதிகத்தை நாம் சிறப்பாக சிந்தித்தோம். தொடர்ந்து நாம் செத்திலாபத்து தொடர்ந்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அடியார் பெருமக்கள் நமது ஏகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.